சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. லூக்கா 24:14-15. நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கொடுப்பேன். போதும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நீங்கள் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதில் என்ன செய்யுங்க, நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். எந்த காலத்திலையும் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு நான் கவலைப்பட மாட்டேன் என்பதை குறித்து உங்கள் இருதயத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். நிர்ணயம் பண்ணிக்கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? திட்டம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்று. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை தான் முக்கியமாக கொடுத்தார். என்னென்னா, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ இது கடைசி நாட்களில் நமக்கு நம்மை இப்படி ராஜாக்களுக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவாங்க. நிறுத்தும் போது நீங்கள் என்ன சொல்லுவோம் என்று கவலைப்படாதீங்க, என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதீங்க. கவலைப்படாது இருக்கும்படி உங்கள் மனதில் இப்போ நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். அவர் சொல்கிறார், எனது இப்போவே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் பாருங்க, ரெண்டு கதையை சொல்கிறார் பாருங்க. ஒன்று எதிர் பேசவும், அடுத்து எதிர் நிற்கவும். ஸ்தேவானை குறித்து பைபிள் சொல்ல அப்போஸ்தலர் நடபடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்தேவானை குறித்து சொல்லுகிறது. ஸ்தேவான் பேசின 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரமா நீங்கள் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா வாசிங்க. 9-10 6-9-10 6-9-10. அப்பொழுது இல்லை, 9லேருந்து வாசிங்க. தர்க்கமணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்போ ஒரு மனுஷன் ஆவியில் அனலாக இருந்தான்னா அவனுக்கு யாரும் நிற்கவே முடியாது, பேசவே முடியாது. ஹல்லேலூயா. அதாவது உலக பிரகாரமாக வீம்பு பிடிச்ச மனுஷங்க இருப்பாங்க, அவங்க முன்னாடி சில வேலைகளை நம்ம நிற்க முடியாது, அது வேறு விஷயம். உண்மையாக ஒருத்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம இடத்துல பேச வரான், உண்மையான ஒரு பாரத்தோடு, அது அவனுடைய தற்பான எண்ணங்களாக கூட இருக்கலாம், அதை குறித்து நியாயப்படுத்த நம்ம இடத்துல வந்தான் என்றால், தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்கள், நாம் ஆவியில் இருக்கிறவர்கள், ஆவியில் நிரம்பினவர்கள், அவர்களுக்கு முன்பாக அவரை நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஸ்தேவான் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டான். எத்தனை தேசத்திலிருந்து பாருங்கள், லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்கள், ஆலயத்தை சேர்ந்தவர்கள், சிரேனே பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிலிசியா நாட்டார், ஆசியா தேசத்தார். இதில் முக்காவாசி தேசங்கள் அது கிரேக்க தேசங்கள். அல்லேலூயா. கிரேக்க தேசங்கள்னா உங்களுக்கு எப்படி புரியுன்னு தெரியல. அந்த வாரம் பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதில் உள்ளவங்களுக்கு தெரியும் கிரேக்க தேசம்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருக்காம்மா? இல்லையோ? ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கிரேக்க தேசத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஞானத்தில் அதிகமானவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் கூட 1ஆம் அதிகாரத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் அப்படிங்கிறார், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் அப்படிமா. நீங்கள் எத்தனை வசனம் சொல்லி வாசிங்க சிஸ்டர்? 1:22. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். அப்போ இந்த கிரேக்கர்லாம் எப்படிப்பட்டவங்க கேட்டிங்கன்னா, அவங்க ஞானத்தில் கூடினவங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க, தத்துவ ஞானிகள். யார்? சாக்ரட்டிஸ், இன்னும் பிளேட்டோ, இன்னும்
வேற என்ன நிறையா ஞானிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கூடுமான அரிஸ்டாட்டில் கலிலி இப்படி நிறைய தத்துவ ஞானிகள் இருக்கு. நிறைய தத்துவங்களை அவங்க சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில் வாழுகிறதற்கான தத்துவங்கள் நிறைய சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஞானிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறவங்க கிரேக்க தேசத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கிரேக்கர்களை என்ன செய்வாங்கன்னா அவர் ஞானத்தை தேடுவாங்க, ஞானத்தை பேசுவாங்க. நீங்கள் இது அப்போஸ்தலர் நடபடிகளிலே 17ஆம் அதிகாரம் எடுத்து அதில் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் கிரேக்கரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 21ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த அத்தனை பட்டணத்தார் இல்லை, இந்த அத்தனை பட்டணம் ஏத்தேன்ஸ் அப்படிம்பாங்க, இங்கிலீஷில் ஏத்தேன்ஸ் அப்படிம்பாங்க, அத்தேனை பட்டணம். இந்த ஏத்தேன்ஸ் பட்டணத்தை சார்ந்த பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை நவமான காரியங்கள் என்ன தெரியுமா? புதுசா நவம்னா என்னது? புதுசா நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய பார்த்தீங்களா, அவங்க பொழுதுபோக்கு என்னதான் புதுசா நிறைய கத்துக்க விரும்புவாங்க. அதனால தான் இந்த ஏத்தேன்ஸ் பட்டணம், அத்தேனை பட்டணம், இது கிரேக்க பட்டணம். இந்த கிரேக்க பட்டணத்தை இருந்தபடினாலே அங்கே அநேகர் கிரேக்கராக தான் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே புதுசான காரியங்களை பேசுறதுக்கு கேட்கறதுக்கும் விரும்புவாங்க, அதை தேடுவாங்க. நம்ம அந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாட்சம் பார்த்தீங்களா, 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கிரேக்கர் என்ன செய்கிறாங்க? ஞானத்தை தேடுகிறார்கள். அவங்க ஞானத்தை தேடுவாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அவங்க கூட பேசுகிறவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா லிபர்த்தீனர் என்னப்பட்ட ஆலயத்தை சேர்ந்தவர்கள். 9ஆம் வசனம். சிரேனே பட்டணத்தார், அலெக்சாண்டிரியான்னா அலெக்சாண்டர் நினைவாக வைக்கப்பட்ட பட்டணம். அலெக்சாண்டர் யார் தெரியுமா? அவர் கிரேக்கன். கிரேக்க தேசத்திலேருந்து நிறைய நாடுகளை பிடிச்சான். அலெக்சாண்டர் தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. அவன் பேராக வைக்கப்பட்ட பட்டணம் அலெக்சாண்ட்ரியா பட்டணம். அந்த அலெக்சாண்டர் கிறிஸ்துவுக்கு முந்தினவன், கிறிஸ்துவுக்குலாம் முன்னாடி வந்தவன். அவன் பேரில் வைக்கப்பட்ட பட்டணம், அவன் கிரேக்க பட்டணம். அது அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும். பவுல் அவன் யாரு? அவன் சிலிசியா நாட்டிலிருந்து வந்த யூதன் சொல்றான் ஒரு இடத்துல. அவன் அது கிரேக்க பட்டணம், சிலிசியா கிரேக்க பட்டணம். அது அடுத்து ஆசியா தேசத்தார், இதுதான் கொஞ்சம் வெளியே. இப்போ இது எல்லாருமே கிரேக்க பட்டணத்தை சார்ந்தவர்கள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞானத்தால் நிறைந்தவங்க பேசுறாங்க. அநேகர் ஸ்தேவான் ஒருத்தன் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் அவர்களால் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிட்டு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இது ஸ்தேவான் அவன் ஆவியில் நிரம்பினான். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பினா ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன். ஆவியில் நிரம்பினவன்னா வேற மாதிரி இருக்கும். ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன். எனவே அவனுக்குள்ளாக தேவ ஞானம் நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு வாச்சம்லாம் சங்கீதம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளிலும் அங்கிகளிலும். அது மாதிரி தான் இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளாக ஞானம், வல்லமை, விவேகம், அறிவு, புத்தி, இப்படி நிறைய காரியங்களை நமக்குள்ள கொண்டு கொண்டே இருக்கும். சுகம், பலன், எல்லாமே ஆவியானவர். எல்லாவற்றுக்கும் ஒரே ஊற்று ஆவியானவர். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரே ஊற்று. அந்த ஊற்றிலிருந்து வல்லமை வருது, அந்த ஊற்றிலிருந்து ஞானம் வருகிறது, அந்த ஊற்றிலிருந்து அறிவு வருகிறது, அந்த ஊற்றிலிருந்து சுகம் புறப்படுகிறது. எனவே இந்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறபடினால குறிப்பாக இன்னைக்கு என்ன தேவைன்னா, ஆவியானவர் நீங்க ஒருத்தர் முன்பாக உங்களை எதிர்பேசுகிறவர்கள், உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் அவர் முன்பாக நிற்கும்போது நீங்க கவலைப்படாதிருங்கள், மனதில் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்கவும் பேசவும் கூட எதிர்த்து நிற்கவும் முடியாதான். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பின மனுஷனுக்கு ஒருவனை என்ன செய்ய முடியாது எதிர்த்து. ஒரு சில வேளைகளில் கொஞ்ச நாள் நிற்கலாம்,
ஆனால் ஆவியானவர் வெள்ளம் நமக்குள்ளேருந்து புறப்பட்டு போக 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 அவனை அடித்து கொண்டு போகப்படுவான். ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்படி கிரியை செய்வாருங்க? உடனே கிரியை செய்வார் அல்லது கொஞ்ச நாள் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மோசேக்குள்ளேருந்து ஆவியானவர் பரிபூர்ணமாக கிரியை செய்தார். ஆனாலும் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவங்க வெளியே வருவதற்கு 10 வாதைகள் தேவைப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக ஆவியானவர் கிரியை செய்ய முடியாதுன்னு சொல்லியோ மோசையுமே சோர்ந்து போயிட்டான். என்ன இப்படி சொல்றாரு, நீ போய் சொல்லுங்கிறாரு, நான் போய் சொல்றேன் விட்டுருவான்னு எதிர்பார்க்கிறேன். ஆனால் அவன் என்ன செய்யறான்? இன்னும் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். பார்வோன் மேலும் என்ன செய்யறான்? இருதயத்தை கடினப்படுத்தினானா. மோசே சொல்றாரு, வராரு, சரி விட்டுருவான் நாளைக்கு அப்படின்னு பார்த்தா விடலை. திரும்ப போய் சொன்னா அதை விட பயங்கர கடூரமா பேசுறான் பார்வோன். ஆவியானவர் தானே. ஜனங்கள்லாம் அற்புத அடையாளம் நடந்த பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். யாராவது சொல்ல முடியுமா? எகிப்து தேசத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்தப்போ ஜனங்கள் எகிப்திய ஜனங்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஞாபகம் இருக்கா? இது தேவனுடைய விரல் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. என்னது? தேவனுடைய விரல். தேவனுடைய விரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. வாசிருக்கீங்களா? வாசிருக்கீங்களா? லூக்காஸ் விஷயத்தில் நினைக்கிறேன் நான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்காஸ் விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு, glory to Jesus, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய விரல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது? பரிசுத்த ஆவியின் வல்லமை. சொல்லுங்க. தேவனுடைய விரல் என்றால் என்னது? வாசிங்க. நான் தேவனுடைய விரலினாலே 11:20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அங்க பார்த்தோம் எகிப்துல என்ன சொன்னாங்க ஜனங்கள்லாம்? இது தேவனுடைய விரல் அப்படின்னாங்க. இங்க இயேசு சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனுடைய விரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியின் வல்லமை என்ற அர்த்தம். இது மூலப்பதத்தில் அப்படிதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை குறித்து எழுதப்பட்டு தேவனுடைய விரல் என்ற வார்த்தைக்கு. எனவே பிரியமானவர்களே, எகிப்தில் பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்கிறாரு. ஆனா கொஞ்சம் என்ன செய்தது? கொஞ்சம் நாட்கள் எடுத்தது அற்புத அடையாளங்கள். சில வேளை நம்ம எதிர் பேசுகிறார்கள், நம்ம எதிர்த்து நிற்கிறார்கள், அவங்க முன்பாக ஜெபத்தோடு தான் போய் நிற்கிறோம், ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியல. அவன் என்ன செய்கிறான்? நம்ம ஏற்று பேசுகிறான். ஏற்று பேசி நம்மை மேற்கொள்ள நாம தான் சில வேளையில் தலை குனிந்து வர வேண்டி இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை சொல்கிறேன், அபிஷேகம் பெற்றவர்களை சொல்கிறேன், ஆவி நிறைவை பெற்றவர்களை சொல்கிறேன். அந்நிய மனுஷன் இடத்துல ஆவியை பெறாத இடத்துல போய் நிற்கிறோம், பேசுகிறோம், ஆனாலும் சில சமயங்கள் என்ன ஆகிறது? தோல்வியானது போல முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வருகிறோம். ஆனால் அது நிரந்தரம் அல்லங்க. ஆவியானவர் அங்கே கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அங்கே கிரியை செய்து கொண்டே இருப்பார். எனவே கர்த்தர் சொன்னதுதான். நீங்கள் உங்களுக்கு எதிர் நிற்கிறவர்கள், உங்களுக்கு எதிர் பேசுகிறவர்கள், எதிர்த்து நிற்க முடியாத வாக்கையும் ஞானத்தையும், வாக்கு என்றால் என்னது? பேச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு விரோதமாக ஒருத்தன் பேசி அவன் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நான் பேசின ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்தில் கிரியை செய்து கொண்டே இருக்கும். எதிர்த்து நின்று கொண்டே இருக்கும். பாருங்க, யோசுவாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். நீங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவனும் எதிர்த்து நிற்கலையா? சொல்லுங்க. யோசுவா எதிர்த்தாங்க, ஆனா நிற்க முடியல, நிலையாக நிற்க முடியல. ஹல்லேலூயா. யோசுவாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அப்ப யோசுவா என்ன நினைச்சிருப்பாரு? சரி, நான் போய் நின்றுட்டாலே அவன் என்ன ஆயிடுவான்? ஓடி போயிடுவான், நிர்மூலமாயிருவான். இல்லை, அவங்க ஒரு சில இடங்களில் யோசுவாவோட டீம்
அந்த மக்கள் என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் மக்கள் தோற்று போய் நின்றாங்க. யோசுவா சோர்ந்து போறாரு. ஒரு இடத்துலலாம், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரா அப்படின்னு கேட்கிறாரு யோசுவா. ஒரு இடத்துல அப்படிலாம் நடக்குது. ஆனால் எதிர்த்தவர்கள் அவர்கள் நின்று கொண்டே இருக்கவே இல்லை. அவர்கள் ஒருவேளை ஒரு சிலர் உடனடியாக நிர்மூலமானாங்க, உடனடியாக அவர்கள் தோற்று போயிட்டாங்க. ஒரு சிலர் கொஞ்ச நாள் நின்னாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சொன்ன வாக்கு சொன்னதுதான். நீங்க பேசிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யுங்க? பேசிக்கொண்டே இருங்க. நீங்க அவர் சமூகத்தில் நின்று கொண்டே இருங்க. யோசுவா ஒரு இடத்துல தோற்று போய் அவர் சமூகத்தில் வராரு. வர்றப்போ கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்த்தருடைய தூதனானவர்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது தான் யார் தான் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கிறேன். தூதனா வந்து நிற்கிறாரு. அப்போ கேட்குறாரு, ஆண்டவரே என்ன இப்படி ஆயிட்டு, இப்படி தோற்று போயிட்டோமே கேட்கும்போது அப்போ தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு, நீங்கள் வந்து உங்களை ஒரு இடத்துல ஒரு இதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் உங்கள் ஆளில் ஒருத்தன் என்ன செய்ய நான் தீட்டுப்பட்டதை எடுத்துட்டான். அதான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அது தீட்டுப்பட்டது. அல்லேலூயா. அந்த தீட்டு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்குரிய விளைவை ஒரு சில வேளைகள் நம்ம அனுபவிக்க தான் வேணும். ஒரு சில காரியங்களை எடுக்கக்கூடாது, ஒரு சில காரியங்களை பேசக்கூடாது, ஒரு சில காரியங்களில் ஒரு சில ஆட்கட்டு கூட பழகக்கூடாது, ஒரு சில இடங்களுக்கு போகக்கூடாது. கர்த்தர் உணர்த்திட்டார்னா அந்த இடம் எப்படிப்பட்டதாக மாறிடும்? தீட்டுப்பட்டதாக மாறிடும். சாபத்தீடானதாக மாறிடும். அது தொடவே கூடாது. நம்ம இந்த ஆகான் என்பவன் என்ன செய்யிட்டான்? அவன் இவர்கள் கொள்ளையில் நேர்த்தியானதை எடுத்து வச்சுக்கிட்டான். ஒன்னையும் எடுத்து வரக்கூடாது. கர்த்தருடைய கட்டளை என்னது? ஒன்னையும் எடுத்து வரக்கூடாது. இவன் வந்து நேர்த்தியான, கொஞ்சம் நீட்டாக, நல்ல பர்ஃபெக்டாக, நல்ல அழகாக இருக்கிற ஒரு சால்வை, அப்படி ஒரு சில காரியங்களை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வாசிங்க வாசிங்க. யோசுவா 7:21. சால்வையும் இச்சித்து எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிறான். 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறான். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவர் அவர்கிட்ட யோசுவாட்ட பேசுனதை கேளுங்க. 7:6 வாசிங்க. 7:6 கிழித்து கொண்டு, நல்ல கவனிங்க, யோசுவா கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் எப்போவுமே இந்த வார்த்தையை முதல்ல என் ஊழியத்தில் அதாவது நாளையிலேருந்து நான் வந்து ஊழியத்துக்கு வரப்போகிறேன் ஃபுல் டைமாக. இன்றைக்கி ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருக்கிறேன், நான் ஒர்ஷிப் நடத்த போயிருக்கிறேன். அந்த ஊழியக்கார் எனக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்த வார்த்தை தான், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும். அப்போது எதிர்ப்பு அவ்வளோ எதிர்ப்பு நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு நம்ம குளக்கடை பஜாரில் இருந்த பொழுது எவ்வளோ துன்பங்களை பிரச்சனைகள் அனுபவித்தோம் என்று சொல்லி அவ்வளோ எதிர்ப்பு. அப்போது அந்த எதிர்ப்பு நேரத்துலலாம் ஆண்டவருடைய ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களே, வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்களே அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு அதோட விளக்கமே புரிய ஆரம்பிச்சு. என்னென்னா, கர்த்தர் சொல்கிறாரு, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அவன் எதிர்ப்பான், ஏற்றுக்கிட்டே கூட இருப்பான், ஆனால் நிற்பதில்லை. ஒரு நாள் என்ன செய்வான்? ஒளிஞ்சு போயிடுவான். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது. கர்த்தர் திரும்ப எனக்கு அதை புரிய வைத்தார். எதிர்த்து நிற்பதில்லை. அதை மாதிரி எங்களோடு போராடினவர்களை ஏசாயா புஸ்தகத்தில் வாசித்தபடி, நீ உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பான்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் போராட்டம்னா போராட்டம், அவ்வளோ போராட்டம். இப்போ நான் பஜாரில் போகும்போது ரொம்ப பார்க்குறேன், அந்த ஆட்களை காணவே காணும். ஒரு சில சமயம் பார்க்குறேன், நல்ல தங்க வேலை பார்த்துட்டு இருந்தவன் ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஹோட்டலில் கேஷியராக உட்காந்துருக்கிறான். பஜாரையே விட்டு ஓடி போயிட்டான் எங்கேயோ. இது எதுக்கு ஆண்டவர் காமிக்கிறாரு? நீ தேடியும் காணாதிருப்பாய்னா உண்மைதான். ஆனால் எதுக்கு காமிக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் சொன்ன வார்த்தை நீ தேடியும் பாரு, நீ எங்கெங்கெல்லாம் போய் கிடக்கிறாங்க பாரு என்று சொல்லி ஆண்டவர் காமிப்பார்.
அப்போ தேவன் சொன்னார் என்றால் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினார், அதன்படியே அவர் நடத்தி கொண்டு தான் வருகிறார். ஆனால் யோசுவா ஒரு வேளை நினைத்திருக்கலாம், என்ன இப்படி ஆயிட்டு. நீங்கள் வாசிங்க அந்த 7:5 வாசிங்க. வெட்டி போட்டார்கள், துரத்தி மலை இறக்கத்திலே வெட்டினார்கள், கரைந்து தண்ணீராய் போயிற்று, கிழித்து கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து. இது இப்படிதான் செய்வாங்க. தோத்து போயிட்டாங்கன்னா இப்படிதான் செய்வாங்க. கர்த்தருக்கு முன்பாக புழுதியை போட்டுக்கிட்டு, ரெட்டு உடுத்தி, சாம்பலை மேலே போட்டுக்கிட்டு தங்களே என்ன செய்வார்கள், வருத்திக் கொள்வார்கள். இது பழைய ஏற்பாட்டு ஸ்டைல். வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற தேவனுக்கு காண்பிக்கிற ஒரு ஸ்டைல் இது. சரி, இப்போ யோசுவா சொல்றார் பாருங்க. 7 யோசுவா இருக்கும். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? இதை கேட்டு என்ன செய்வீர் என்றான். எழுந்திரு, விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், எடுத்துக்கொண்டதும் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்கள் முன்பாக நிற்க கூடாமல் முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை நீங்கள் உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்றது முற்றிலுமாய் அழித்து போடுவது. நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் கர்த்தர் சொல்றார். அப்ப ஏன் அது வந்ததுன்னா, அவன் கூட இருந்தவன் ஒருத்தன் நினைச்சிட்டான், ஆகான் என்கிறவன். அவன் அதுக்கப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், இந்த மாதிரி பாபிலோனிய சால்வை அதை எடுத்தேன் இதை எடுத்தேன் என்று சொல்லி. இதனால ஜனங்கள் தோற்று போனார்கள். அப்போ கர்த்தர் ஒரு பாடம் கற்பிக்கிறதற்காக சில வேளையில் நமக்கு தோல்வி அனுமதிக்கிறாரே தவிர, தேவனுக்கு பிரியம். அப்படிப்பட்ட சமயத்திலலாம் நாம் என்ன செய்யணும், நம்ம செக் பண்ணிக்கணும், நம்ம சரியாக தான் இருக்கிறோமா. ஏன்னா நாம் விழுந்து போகக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் தானே, அப்படி தானே இல்லையா? நம்முடைய சுபாவம் எப்படி தான், விழுந்து போகக்கூடிய சுபாவம் தானே நமக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால நம்மை சீர்படுத்தி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நாளெல்லாம் தம்முடைய வல்லமையினால நம்மை ஸ்டெடியாக்கி வைத்து நடத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆனாலும் பைபிள் சொல்லுகிற பாருங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. சில வேளைகளில் என்ன செய்கிறார், நம்மை சீர்படுத்துகிறார் ஆண்டவர். எனவே பிரியமானவர்களே, உங்களுக்கு நீங்கள் உங்களை எதிர்த்து நிற்கிறவங்க, உங்களுக்கு எதிர் பேசுகிறவர்கள் உங்கள் முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு உங்களுக்கு வாக்கையும் ஞானத்தையும் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வாக்கை கொடுக்கிறார், இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார். உலக வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக வருகிறார்களோ அவர்களுக்கு அவன் பெரிய ஞானியா இருக்கலாம், அவங்க வந்து நிற்பாங்க, பணிஞ்சு நிற்பான். அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பணிஞ்சு நிற்பான். அவன் தன்னுடைய ஞானத்தினால இந்த பூமியை முழுக்க அவன் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு பணிஞ்சு நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வேணுங்க. அதான் நீங்க அந்த முதல் வசனத்தை வாசிங்க, 14 வசனத்தை வாசிங்க. லூக்கால 21:14. உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவலைப்படாதிருக்கும்படி. திரும்ப வாசிங்க ஒரு முறை. என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதபடிக்கு உங்கள் மனதில் என்ன செய்யணுமா, நீங்க கவலைப்படாதபடிக்கு நிர்ணயம் பண்ணிக்கோ. என்னத்தை சொல்லுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்க சொல்லல.
அல்லேலூயா. புரியுதா அந்த வார்த்தை? நீ என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், எனக்கு ஏத்து இப்படி வந்துட்டான்னா அவனுக்கு என்ன சொல்லலாம், ஏது சொல்லலாம், எப்படி பேசலாம், எப்படி ரியாக்ட் பண்ணலாம், தேவையில்லை. உன் மனதில் அதை குறித்து கவலைப்படாத இருக்கும்படி நிர்ணயம் பண்ணிக்கொள். திட்டமா, நான் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. கவலைப்படாத இருக்கும்படி உங்கள் மனதில் எப்பெல்லாம் உங்களுக்கு ஐயா உன்னை சந்திக்கணுமே அப்படின்னா ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் அதை குறித்து என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எனக்கு வாக்கையும் ஞானத்தையும் கொடுக்கிற நீங்க எங்க இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க. வாக்கு ஞானம் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது, அப்படிதானே இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் பேச வேண்டிய பேச்சு, அவர் நடக்கிறதுக்கான ஞானம், இதெல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா அதில் யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் தேவாலயத்தை கட்டுவதற்கு, வடிவமைப்பதற்கு ஒரு இன்ஜினியர், அப்படிதான் சொல்லணும் இந்த நாட்களில். யார் அவர்? யாரு? இன்ஜினியர். ஒருத்தர் ஆண்டவரை சொல்றாரு, யாருன்னு கேட்டீங்கன்னா பெசலெயேல். என்னது? பெசலெயேல். அந்த பெசலெயேல் நல்லா கவனிங்க, மோசேக்கு ஆண்டவர் மலையில வச்சு இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அளவுலேருந்து, எல்லாம் அளவுலேருந்து, எங்கெங்க திரை கட்டணும், எங்கெங்க தூண் வைக்கணும் எல்லாம் சொல்லிட்டார் மோசேக்கு. சொல்லிட்டு நீ இப்படி இருக்கிற, நீங்க எடுத்து வாசிங்களேன், யாத்ராமத்து புஸ்தகம் 31:1 வாசிங்க. பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் பார்த்தீங்களா, அவனுக்கு ஞானம், புத்தி, ரத்தினத்தில் வெட்டுற வெட்டு, தங்கத்தினால வெட்டுற வெட்டு, தங்கத்தில் வெட்டக்கூடிய வெட்டு, எல்லாம் அவனுக்கு எப்படி எப்படி செய்யணுங்கிற ஞானம், அறிவு, புத்தி இவைகள்லாம் உண்டாகும்படியாக அவர் சொல்றாரு, நான் அவனை தேவாவினால் நிரப்பினேன், நான் ஞானத்தினால் அவனை நிரப்பினேன், புத்தினால் அவனை நிரப்பினேன், விவேகத்தினால் அவனை நிரப்பினேன். அவர் சொல்ல, இது எல்லாம் உண்டாகத்தக்கதாக ஒன்னே ஒன்று, தேவாவினால் நிரப்பினேன். ஹல்லேலூயா. இப்போ நான் நம்புகிறேன், தேவ ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ள, எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறாரோ அந்த உலகத்தில் வாழத்தக்கதான, பரலோகத்துக்காக வாழத்தக்கதான எல்லா ஞானத்தினால் அவரை நிரப்புவாருங்க. ஹல்லேலூயா. அதனால சொல்றேன், இது ஆவியானவரின் யுகம் அப்படிங்கிறேன். இது என்னது? இது இது ஆவியின் பிரமாணம் அப்படிங்கிறோம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தமா. புதிய ஏற்பாடு இருக்கலாம், புதிய சுவிசேஷம் இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவனால தான் நாம பரலோகத்துக்கு போக முடியுங்கிற அந்த சத்தியம் இருக்கு பாருங்களா. அந்த சத்தியத்தை குறித்து பைபிளில் சொல்லுகிறது. நீங்கள் வாசிங்களா, கலாத்தியர் நிருபத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை சொல்லுங்க, வாசிங்க. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு. சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அது யாருக்குரியது தெரியுமா? அது யூதர்களுக்குரியது. இப்போ நமக்கு வருதான் அது. நம்மளாம் யாரு? புறஜாதிகள். யூதர்களை தவிர மற்ற எல்லாருமே இந்த உலகத்தில் யார் தான்? அவங்க கிறிஸ்துவுக்கு முன்பாக. இப்போ இல்லை, முதல்ல சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு நாட்களில் யூதர்களை தவிர மற்ற எல்லாருமே யார் தான்? அவங்க புறஜாதிகர்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இது நன்மையான ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என்னது? நன்மையான ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம், சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு யூதர்களுடைய நீங்க அவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டீங்கன்னா அது சொல்ல, அதாவது உலகத்திலேயே நோபல் பரிசு உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 175லேருந்து 180 வரை நாடுகள் இருக்குது. நாடுகள், இந்த நாடுகளுக்கு எல்லா உலக நாடுகளில் உள்ள எல்லாருக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. யாருனாலும் ஞானத்தில் கூடினவங்க நோபல் பரிசு பெற்றுக்கொள்ளலாம். அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. நோபல் பரிசுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி செலக்ட் பண்ணதில் 22% யூதர்கள் வாங்கியிருக்கிறாங்க நோபல் பரிசு. அல்லேலூயா. உலகம் முழுக்க எத்தனை வருஷங்கள் அந்த நோபல் பரிசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நோபல் பரிசில் எவ்வளோ பேர் வாங்கியிருக்கிறாங்க. இப்போவும் வருஷம் கொடுக்குறாங்க, அப்படி தானே? வருஷம் ஒன்றுல வருஷம் ஒன்றுக்காகும். ஃபிசிக்ஸ்க்காக ஒன்று, பயாலஜிக்காக ஒன்று, கெமிஸ்ட்ரிக்காக ஒன்று, இப்படி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது லிட்ரேச்சருக்காக ஒன்று, ஆர்ட்டுக்காக ஒன்று, கலை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நோபல் பரிசு கொடுக்குறாங்க. ஏராளமான தேசங்கள்லேருந்து அந்த நோபல் பரிசை பெற்றுக்கொள்கிறாங்க. உலகம் உண்டானது முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் 180 நாடுகள் சொல்லியிருக்கிறேன். இந்த நாடுகள் எல்லாம் சேர்த்து எல்லா நோபல் பரிசில் 22% அந்த இஸ்ரவேல் தேசம் மட்டுமே வாங்கியிருக்கிறது. அல்லேலூயா. சொன்னால் நம்புவீங்களா? நம்ம நிறைய பேரை இங்கிலீஷ்காரங்க நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகட்டும், ஐசக் நியூட்டன் ஆகட்டும், இந்த நிறையா, மேரி கியூரி அவங்களாம் நினைக்கிறேன். மேரி கியூரின்னா அந்த ரேடியத்தை கண்டுபிடிச்சவங்க. அவங்க இப்படி நிறைய பேர் நாம் நினச்சிட்டு இருப்போம் அவங்க இங்கிலாண்டில் இருந்திருப்பாங்க, ஜெர்மனியில் இருந்திருப்பாங்க, அதனால் அவங்க இங்கிலீஷ்காரங்க நினச்சிருப்போம். நிறைய பேர் யூதர்கள். அல்லேலூயா. எப்படி இது நடந்தது? அதாவது உலகம் முழுக்க இந்தியாவில் இதுவரை நோபல் பரிசு ஒரே ஒருத்தர் தான் வாங்கியிருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? சர் சி.வி. ராமன் சொல்லி அவர் மட்டும்தான் இந்தியாவில் ஒரே ஒரு நோபல். இந்தியா எவ்வளோ பெரிய தேசம்? இஸ்ரேலை கணக்கு பண்ணும்போது இஸ்ரேல் தமிழ்நாடு அளவுக்கு கூட இருக்காது அந்த தேசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேல் என்ற தேசம் தமிழ்நாடு அளவுக்கு கூட இருக்காது. இந்திய தேசம் எவ்வளோ பெரிய தேசம்? இந்த இந்திய தேசத்தில் இதுவரை நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க, ஒரே ஒருத்தர் தான் வாங்கியிருக்கிறார் நோபல் பரிசு, சர் சி.வி. ராமன். அவர் தான் எதை குறித்து கண்டுபிடிச்சார்? ஆட்டமா ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சார். அவங்களா எனக்கு தெரியும், மறந்து போச்சு. சர் சி.வி. ராமன். ஒரே ஒரு நோபல் பரிசு. எவ்வளோ பெரிய இந்திய துணைக்கண்டம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவை எப்படி சொல்கிறாங்க? இந்திய துணைக்கண்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துணைக்கண்டம்னு சொன்னால் ஒரு கான்டினென்ட், ஒரு கண்டத்தில் என்னென்ன வசதி இருக்குமோ அது எல்லாமே ஒரு நாட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. இந்திய துணைக்கண்டம் என்று பேர் வாங்கின இந்த இந்தியாவில் ஒரே ஒருத்தர் தான் இதுவரை நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் வாங்கின நோபல் பரிசை கணக்கு பண்ணும்போது 100 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா 22 பேர் இஸ்ரேலில் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளோண்டு தேசம். ஹல்லேலூயா. அருமையான உள்ளே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன் இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் தேசத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இருக்காது? ஞாபகம் இருக்கா? இருக்காது? சொல்லியிருக்கேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன். யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க யூதர்கள். அமெரிக்காவில் நாம நினைச்சிருக்கோம் எல்லாருமே அமெரிக்கன்ஸ் அப்படின்னு. ஆனால் அமெரிக்காவில் பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், அவர்கள் எல்லாமே யூதர்கள், ஜூஸ். அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கா இவ்வளவு. ஏன்னா பெரிய ஆட்கள் யார் இருக்காங்களோ அவங்க
சொல்கிறதானே கேட்க முடியும். இன்னைக்கு இந்திய தேசத்தில் அம்பானி அதானி அவங்க ராஜ்யம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோடி அமித்ஷா இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள இயக்கிறதே யாருன்னு சொல்கிறாங்க? அம்பானி அதானி இப்படிப்படி பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் அவங்க தான் நினச்சி. ஏன்னா அவங்க தான் பொருளாதார உதவி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்திய தேசத்தில் இருக்கிற நிறைய ஃபேக்ட்ரிஸ், நிறைய உருவாக்கங்கள், இப்படி எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. வேறு வழியே இல்லை, அவங்களுக்கு பணிஞ்சு தான் போகணும். அவங்க இல்லை லூயா, கையை வைத்து சொல்லுங்கள். நான் ஒரு பேப்பரில் படித்தேன். அதாவது இந்தியாவில் இப்போ நம்ம ஆள்றாங்க, மோடிஜி ஆள்றாங்க பிரதமர். அவங்க என்ன செய்வாங்களாம், பெரிய காட்டில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை தூக்கி அவங்களுக்கு கொடுப்பாங்களாம் குறைஞ்ச ரேட்டில். யாருக்கு? ஒரு அம்பானியோ அதானியோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதுக்கு ரூபா கொடுக்கணும் பார்த்தீங்களா? அந்த ரூபா எங்கேருந்து வாங்குவாங்களாம்? பேங்க்கில் கடன் வாங்குவாங்க. படிச்சிருக்கீங்களா யாராவது? எங்கே பேங்க்கில் கடன் வாங்குவாங்க. இந்த கடன் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாங்க? அதையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்படி தான் நடந்துட்டுருக்கு இப்போ. அப்படி படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? படிச்சிருக்கீங்களா? நல்லா கவனிங்க. நிலம், நாட்டுடைய நிலம், அதை கொடுக்குறாங்க ஒரு விலைக்கு. அது ரொம்ப சல்லிசான விலை, ரொம்ப ரேட்டு குறைஞ்ச விலை கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு தொகை கொடுக்கணுமே, எப்படியும் கோடிக்கணக்கில் வரும்ல. அதுக்கு லோன் எங்கே வாங்குறாங்க? அது நாட்டோட ரூபா தான், பேங்க்கில் வாங்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களே சொல்கிறாங்க அந்த லோன் எத்தனை லட்சம் கோடி தள்ளுபடி, அவங்களால கட்ட முடியல. அதனால் என்னது? அப்போ இடத்த எப்படி கொடுத்துருக்காங்க? இப்போ சும்மா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க இல்லாமல் ஒன்றும் இல்லை. இதை மாதிரி தான் அமெரிக்கா ஏன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே யார் தான்? யூதர்கள். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் யூதர்கள் அவ்வளோ பெரிய முக்கியமான பொசிஷன்ஸில் போய் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஞானம். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த அறிவு, தேவன் கொடுத்த புத்தி. நான் இப்போ இந்த கதைக்கு பாரு. பெத்லெஹேம் அந்த நீங்கள் அந்த 31ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 2 பேர் கர்த்தர் தெரிஞ்செடுக்கிற. வாசிங்க அந்த வசனம் திரும்ப ஃபுல்லாக வாசிங்க. 1ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. அழைத்து இதுல எத்தனை வெரைட்டி வேலை பாருங்க. பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, ஞான இருதயம் உள்ள யாவருக்கும் நான் என்ன செய்தேன்? 2 ஞானம். கர்த்தரே சொல்றாரு ஞான இருதயம் உள்ள யாவர் அப்படிங்கிறாரு. அவர்களுக்கு இங்கே ஞானத்தை கொடுக்குறேன். 2 விதமான ஞானம். என்னன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரை தேடணும் அப்படிங்கிற ஞானம் எவனுக்குள்ளெல்லாம் இருக்குதோ அவனுக்குள்ளெல்லாம் நான் இன்னும் ஞானத்தை கொடுக்குறேன். முதல் ஞானம் நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் முதல் அதிகாரம் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்குது? அந்த அகோலியாப், இந்த பெத்லெஹேம், இந்த 2 பேருக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற ஞானம் இருந்துச்சு. அதனால தான் சொல்றாரு ஞான இருதயம் அவங்களுக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேன். இது என்ன இது? இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? நான் கவனித்து பார்த்துருக்கிறேன். ஞான இருதயம் உள்ளவருக்கு நான் ஞானத்தை என்ன செய்கிறேன்? யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? ஞான இருதயம் இருக்குது ஏற்கனவே, அப்புறம் என்ன ஞானத்தை கொடுக்குறாரு அவர்? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு உரிய மரியாதை, அதில் சொல்லப்பட்டிருப்போம். எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். பெத்லெஹேம் எந்த கோத்திரம்? அவன் துதிக்கிற கோத்திரம், அவன் ஆராதிக்கிற கோத்திரம், அவன் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிற கோத்திரம், அவன் கர்த்தருக்கு கனம் செலுத்துகிற கோத்திரம். அதனால அந்த ஞான இருதயம் பத்தியா அவனுக்குள்ள நான் வைரத்தை வேலை செய்கிற ஞானத்தை கொடுக்குறேன், பலகையில வேலை செய்கிற ஞானத்தை கொடுக்குறேன், தங்கத்தில் வேலை செய்கிற. இன்னைக்கு ஒவ்வொரு இது தெரிஞ்சும் அது தெரிய மாட்டான், அப்படிதானே?
தங்க வேலை பார்க்குறவன் தச்சு வேலைக்கு போக மாட்டான், தெரியாது அவனுக்கு. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. இதை கேட்போங்க, ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவர் உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய ஞானம் எங்களுக்கு வேணும். அபிஷேகம் பெற்றவர்கள் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம் தெரியுமா, சகரியாவின் புஸ்தகத்தில். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அந்த அபிஷேகம் எங்கேருந்து வருதான்? ஸ்தோத்திரம். வாசிங்க. Glory to Jesus. 4ஆம் அதிகாரத்தில், சகரியா 4ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து வாசிங்க. 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி கேட்டேன். அபிஷேகம் பெற்றவர்கள், இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் தான் 2 கிளைகளாம். அவர் சொல்றாரு, இந்த 2 கிளைகளுக்கு என்ன பண்ணுகிறதா? 2 கிளைகளை எண்ணெயை, பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறதாம். 2 கிளைகள், ஒலிவ மரங்களின் கிளைகள். அபிஷேகம் பெற்றவர்கள் யாரு? அவங்க ஒலிவ மரங்களின், சொல்லுங்க, ஒலிவ மரங்களின். நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? ஆவியானுடைய நிறைவே பெற்றிருக்கிறீங்களா? நீங்க ஒலிவ மரங்களின் கிளைகள். தேவனிடத்திலிருந்து அப்படியே பொன்னிறமான எண்ணெய் உங்களுக்குள்ள வழிந்து கொண்டே இருக்குங்க. அல்லேலூயா. அது ஞானம், அது வல்லமை, அது அறிவு, அது விவேகம். எது எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ அதை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாரு. அல்லேலூயா. தேவை என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்றவர்களா நாம் இருக்க வேண்டும். ஒலிவ மரங்களா இருக்க வேண்டும். சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து, ஒலிவ மரமா இருங்க. அல்லேலூயா. முள்ளு மரமா இருக்காங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஒலிவ மரத்துக்கு பொன்னிற என்ன வருங்க எப்படி? அல்லேலூயா. பொன்னிற என்ன தேவன் அப்படித்தான் நம்ம விரும்புகிறான். நமக்குள்ள இந்த பொன்னிற என்ன வரணும். அபிஷேகம் பெற்றவர்கள். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் அந்த லூக்காஸ் விசேஷத்திலிருந்து நான் காட்டிடுறேன். நீங்கள் வாசிங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை என்ன என்பதை குறித்து 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, லூக்கால 21ஆம் அதிகாரத்தில், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
19ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் பொறுமையினால் பொறுமையாயிரு. எதிர் பேசுறவன் எதிர் பேசிக்கிட்டே இருப்பான். பொறுமையா வந்துரு. சில சமயங்கள்ல பொறுமையா இரு. அவன் முன்னாடி வாயை திறக்காத. ஹல்லேலூயா. என்ன செய்? வாய் திறக்காத, பொறுமையா இரு. அழுது பொறுமையா வந்துரு. நீ உன் ஆத்துமாவை காத்துக்கோ. உன் ஆத்துமா இடறி போவதற்கு இடம் கொடுக்காத. கட 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 என்னது? எத்தனை நாளும் பேசிடணும், யார்கிட்டனாலும் பேசிடணும். ஆத்துமாவை காத்துக்கோ. ஆண்டோடைய பிள்ளைன்னா அதான். நீ பொறுமை இழந்து பேசிட்டு ஆத்துமா கெட்டு போகுது. எனக்கு கடந்த நாட்களில் ஒரு பிரச்சனைக்காக ஒரு குடும்பத்தில் போயிருந்தேன். போனால் ஒரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை, பேசுகிறக்கா போயிருக்கேன். போனால் பொண்ணோட அப்பா 1000 குறை அவள்கிட்ட இருக்குது. அவள் சொன்னது அவங்க மேலே உள்ள குறைய மட்டும் சொல்லிட்டான். அதே ஸ்பீடில் அங்கேருந்து வர்றாரு அவர். ஒரு ஆவிக்குரியவனா என்ன செய்யணும்? நிதானிச்சு பார்க்கணும், சரி கேட்கணும் என்னன்னு. நான் சொல்கிறேன், பொறுமையாக உட்காருங்க, என்னன்னு கேளுங்க. அவன் என்ன சொன்னாலோ, மகன் என்ன சொன்னாலோ அதை வச்சு இங்கே புரிஞ்சிட்டு இருக்கிறாரு அவர். அவர் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர், ரொம்ப நாள் விசுவாசி, ஊழியம் செய்யணும்னு ஆட்சியோடு இருக்கிறார் அவர். இன்னொருத்தர் அவரும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பையனோட அப்பா. இவர் பேச கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமையானு சொல்லி பார்த்தாரு. அடுத்து இவர் அவரை பேச ஆரம்பிச்சாரு, மரியாதை குறைவா. 2 பேரும் அடிச்சு உருளலை, அவ்வளோதான். நான் பேசாமல் உட்காந்துட்டேன் போய். இதில் நம்ம என்ன செய்ய? ஊழியக்காரன் மரியாதை கொடுக்கணும். ஊழியக்காரன் மரியாதை கூட கிடையாது. ஒருத்தன் வசனத்தை சுமந்துட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான், அது கூட கிடையாது. இப்படி பேசிட்டு இருந்தா பொறுமையினால் உன் ஆத்மாவை நீ கெடுக்க போற, அவ்வளோதான். நீ ஊழியக்காரங்கள்ட்ட என்ன பேசணும், ஏது பேசணும், அது கூட கிடையாது. ஊழியக்காரங்கள்ட்ட கூட பொறுமையாக போக முடியல. உங்களால் யார்கிட்ட பொறுமையாக, உலக பிரமாணமானவர்கிட்ட பொறுமையாக போவீங்களா நீங்கள்? மாம்சத்தோடு ஏற்று நிற்க முடியுமா நீங்கள்? ஆவிக்குரியவனிடத்தில் நீங்கள் இருக்க முடியாட்டா? 2 பேரும் அடித்து உருளலை, அவ்வளோதான். இந்த அளவுக்கு நான் பாட்டில் உட்காந்துட்டேன். இப்போ நீ அடித்து விருள், எதையும் செய், அப்படி நான் பாட்டில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 பேருமே பேசி ஒரு முடிவுக்கு, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். ஆவிக்குரியவங்கள்ட்ட இப்படி நிறைய பேர் பார்த்துட்டேன். நான் 99% பார்த்துட்டேன். ஆவிக்குரியவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வேஸ்ட். ஏதாவது 1% இருக்கலாம். பொறுமை இல்லை. இன்னைக்கு பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன் அவன் மாம்சமானவனாக இருந்தாலும் சரி, ஆவியானவனாக இருந்தாலும் சரி, உங்கள் பொறுமையினால நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளலாம், உங்களுக்குரியவைகளை காத்துக்கொள்ளலாம். பேசாமல் இருக்குங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ பேச ஆரம்பிச்சேன்னா நான் உட்காந்து விடல, அது மாதிரி கர்த்தர் போய் உட்காந்துருவார். அல்லேலூயா. நீ பேசி முடிச்சு அடிச்சு உருண்டு பிறண்டு வெட்டி வா அப்புறம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? உட்காந்துருவாரு போய். என்ன கருமையானவர்களே, பொறுமையினால் உங்கள் 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. என்ன தெரியுமா? 1, நீங்கள் ஒருவரும் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள், எதை பேசுவோம், என்ன செய்வோம். கவலைப்படாதீங்க. ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு பிரச்சனைக்கு முன்னாடியே காலையிலேயே சொல்கிறேன், ஒரு பிரச்சனை எதிர்கொள்ள போறீங்கன்னா அங்கே போய் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கல, அடிச்சிருவோம். அப்புறம் இவன் என்னமோ என்னை திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு அங்கே வச்சு அந்நிய பாஷை பேசுவதல்ல. ஒரு பிரச்சனை இன்னைக்கு பேச போகிறோம், வரப்போகுது தெரிஞ்சுன்னா நல்லா ஜெபம் பண்ணுங்க, அந்நிய ஆவியில் நிரம்பிடுங்க. அங்கே போய் பேசாமல் உட்காந்துருங்க. உங்களுக்காக கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள், நான் கவலைப்படாமல் இருப்பேன்னு சொல்லி. 3வதாக பொறுமையா இருங்க. உங்களுக்கு எதிர் நிற்கிற என்ன செய்யுங்க? நீங்க பேச வேண்டியதையும் பேசாம இருங்க, தப்பே இல்லை. யாக்கோபு சொல்றார் பார்த்தீங்களா, நீங்கள் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகும். கோபிக்கிறதற்கு தாமதமாயும். அப்படிதானே? தப்பா சொல்லிட்டேனோ? வாசிங்க.
சாரி, கேட்கறதுக்கு தீவிரம். ஒண்ணு என்னது? கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமா இருங்க. அடுத்து பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க பேசுறதுக்கு. பேசுகிறதுக்கு பொறுமை. அடுத்து தாமதம். ரொம்ப 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 தாமதமா இருங்க கோபப்படுறதுக்கு. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமை இல்லாதபடினால, ஒரு வார்த்தை விட்டபடினால மோசே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அளந்தான். அல்லேலூயா. கோலை விட்டுட்டான். என்னது அவன் கோல்? என்னது? கானானுக்குள்ள உள்ள போகணும். கோலை இழந்துட்டான் அவன். நீ பொறுமை இல்லாம பேசுறேன்னா உன் கோலை இழந்துருவேன். என் அருமையான சகோதரியே சகோதரனே, பொறுமையா இருந்து பழகுங்க. கோபப்படுறதுக்கு ரொம்ப தாமதமாங்க. கோபம் வந்துச்சா? இல்லை, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டும். உங்களுக்குள்ள சொல்லுங்க. பொறுமை வேணும். பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? நீங்க காத்துக்கொள்ளுங்க. அழிவு உண்டாயிருங்க. அழிவு உண்டாயிரும். நிறைய காரியங்களை இழந்துருவோம். கர்த்தர் பின்னாடி திரும்ப தருவார் என்பதெல்லாம் வேற. இழந்துருவோமே. இப்போ கவனமா இருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க.